ஏனென்றால் அக்கிரகத்தில் பெண்கள் எல்லோரும் மிக பெரும் சக்தியுடையவர்களாகவும் ஆண்கள் குறைந்த உயரமும் பலவீனமாகவும் இருந்தார்கள். பயணிக்கும் நீலத்தேர்கள் ஆடவர்கள் மட்டும், அதுவும் அவர்களுக்கு கட்டணம் கிடையாது. மகனை கண்டுபிடிக்காமல் நான் அமைதியாக இருக்கவே. இவன் இனிமேல் என் பொழுதுபோக்கு. அவள் இதுவரை எந்த ஆணை பற்றியும் சிந்திக்கவில்லை. ஆனால் சேனாதியை பார்த்தவுடன் அவளது உள்ளம், அது அவன் பார்க்கும் ஒவ்வொரு முகமும் அவனை பயமுறுத்தியது. ஏனென்றால் எத்தனையோ சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் செய்திருப்பீங்க. ஆனால் இந்த புதுமையான சேனலின் முதல் 100 நபர்களில் ஒருவராக சப்ஸ்கிரைப் செய்து சேருங்கள். சேர்ந்து கதையின் மடியில் ஒன்றாக உறங்கலாம். விண்வெளியில் எண்ணற்ற நட்சத்திர குடும்பங்களின் மத்தியில் காரிகை நட்சத்திர குடும்பம் பிரம்மாண்டமாக பிரகாசிக்கிறது. அதில் 3வது கிரகமாக பாபா கிரகம் அமைந்துள்ளது. அதில் உள்ள விந்தியா நாட்டின் மகிழ் நாடு மாநிலத்தை அரசி வீரம்மாள் வலுவாக ஆண்டு வருகிறார். அவரின் கணவர் அங்கையர்கண்ணன் அரண்மனை வேலைகளில் கவனம் செலுத்தி மகன் இளவரசன் சேனாதியை அன்போடு வளர்த்து வருகிறார். மகிழ் நாட்டில் ஆண்களின் பாதுகாப்புக்காக பல விதிகள் உள்ளன. ஏனென்றால் அக்கிரகத்தில் பெண்கள் எல்லோரும் மிக பெரும் சக்தியுடையவர்களாகவும் ஆண்கள் குறைந்த உயரமும் பலவீனமாகவும் இருந்தார்கள். அந்த உலகில் பெண்கள் உயரத்தில் 7 அடிக்கு மேலாகவும் ஆண்கள் 6 அடிக்கு கீழாகவும் இருந்தார்கள். பெண்கள் பலம் பொருந்தியவர்களாகவும் வீரத்துக்கு பெயர் போனவர்களாகவும் ஆண்கள் மிகவும் ஒழுக்கமானவர்களாகவும் கலாச்சாரத்தை அடுத்தடுத்து கடத்துபவர்களாகவும் வீட்டில் சமையல், குழந்தை பராமரிப்பு, வீட்டு வேலைகள் இவ்வாறு செய்து கொண்டே இருப்பதுதான் அவர்களின் வழக்கமாக இருந்தது. இப்படிப்பட்ட பாவப்பட்ட ஆண்களுக்கு பல கொடுமைகள் நடந்து வருவதுதான் அநியாயத்தின் உச்சமாக இருந்தது. அந்நாட்டில் ஆண் அடிமைத்தனம் போக்க மகாராணி வீரம்மாள் அமல்படுத்தியிருந்த சிறப்பு திட்டங்கள் தான் இந்த ஆண்கள் சிறப்பு பாதுகாப்பு சேவைகளான நீலத்தேர், நீல பாடசாலை மற்றும் மாதவர் படைப்பிரிவு. அதாவது ஆண்கள் மட்டுமே படிக்கும் நீல பாடசாலைகள், அதேபோல் ஆண்கள் மட்டுமே பயணிக்கும் நீலத்தேர்கள் ஆடவர்கள் மட்டும், அதுவும் அவர்களுக்கு கட்டணம் கிடையாது. இவ்வாறு பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இத்தனை இருந்தும் ஆண்கள் இன்னும் அடிமைப்பட்டு பல கொடுமைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். ஆண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பே பெரிய பெண் எனும் ஆணியவாதி போராடியிருந்தார். ரதியாள் என்னும் புலவி ரதி கண்ட புதுமை ஆண் எனும் காவியத்தை எழுதி ஆண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்திருந்தார். ஆனால் இன்னும் மகிழ் நாட்டில் ஆண்களுக்கு பல இயற்கை அநீதிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்நிலையில் ஆண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீலத்தேர் சேவைகள் இருந்தும் அதில் ஒரு சில பெண்கள் ஏரியை அடாவடித்தனம் செய்வதும் வாடிக்கையாக இருந்தது. அந்த ஒரு சில பெண்களை மற்ற பெண்கள் தட்டி கேட்டாலும் அவர்களையும் மிரட்டி ஓடவிட்டு ஆண்களை துன்புறுத்தி அட்டகாசம் செய்து வந்தார்கள் ஒரு சில கொடிய பெண்கள். இதைவிட ஒருபடி மேலாக மகிழ் நாட்டில் ஆண்களை அடிக்கடி கடத்தி அவர்களை கிச்சு கிச்சு மூட்டி அவர்கள் கத்துவதை கேட்டு ரசிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே வந்தன. அச்செயல்களில் ஈடுபடும் பெண்களுக்கு கடும் தண்டனையும் அரசி வீரம்மாளால் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருந்தது. இருந்தாலும் பாடசாலைகளிலும் கூட படிக்கும் சிறுவர்களுக்கு கூட கிச்சு கிச்சு மூட்டி தொல்லை கொடுத்து வந்தார்கள் அனைவரும். இதனால் அரண்மனையில் மாதவர் காவல் பிரிவு உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கே ஒரு அழகிய மாலை நேரத்தில் தோட்டத்தில் பட்டாம்பூச்சிகளுடனும் அழகிய மலர்களுடனும் விளையாடி கொண்டும் பாடல்கள் பாடி ஆடிக்கொண்டிருந்த இளவயது இளவரசன் ஜேன் என்று அழைக்கப்பட்ட சேனாதி திடீரென காணாமல் போயிருந்தான்.
அரண்மனையில் பரபரப்பு ஏற்படுகிறது. அரசி வீரம்மாள் கோபத்தில் கன்னங்கள் துடிதுடிக்கின்றன. மன்னர் அங்கேயர் தன் மகனுக்காக அழ ஆரம்பிக்கிறார். மகிழ் நாட்டு மக்களும் பதற்றத்துடன் உணர்ச்சி வீச்சில் மூழ்குகிறார்கள். இளவரசன் எங்கு போனார்? யார் அவரை கடத்தியது? இது ஒரு சாதாரண கடத்தலா, இல்லை பெரும் அசம்பாவிதமாக போகிறதா? அவரை கிச்சு கிச்சு மூட்டி எப்படியெல்லாம் துன்புறுத்துவார்களோ என்பதை எண்ணி அனைவரும் துடிதுடித்துக் கொண்டிருந்தார்கள். பழைய குற்றவாளிகளிடம் மாதவர் காவல் பிரிவு மாதவர்கள் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பெண்கள் யாரும் தாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. தாங்கள் இளவரசனுக்கு கிச்சு கிச்சு மூட்டுவதாக கனவில் கூட நினைப்பது இல்லை என்று கூறினார்கள். என்னவாகி இருக்கும் இளவரசனுக்கு? ஆண்களுக்கு எப்போதும் இதே கதிதானா? பாதுகாப்பே இல்லையா? இளவரசன் சேனாதி திரும்ப கிடைப்பானா? அவன் இப்போது எங்கே இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? மகிழ் நாட்டில் பரபரப்பு குறையவில்லை. இளவரசன் சேனாதி எங்கு சென்றார் என்று யாருக்கும் தெரியவில்லை. மாதவர் படைப்பிரிவு தேடிக்கொண்டே இருந்தது. அரசி வீரம்மாளின் கோபம் நேரம் செல்ல செல்ல அதிகரித்து கொண்டே வந்தது. மன்னர் அங்கேயர் கண்ணன் நடுநடுங்கிக் கொண்டே அரசியிடம் என்ன செய்வது என கேட்க வீரம்மாள் திடுக்கிட்டு அவனை பார்த்தார். மகனை கண்டுபிடிக்காமல் நான் அமைதியாக இருக்கவே மாட்டேன் என்று கர்ஜித்தாள் சிம்மம் போல. இது காதில் கேட்டார் போலவே சிரித்துக் கொண்டிருந்தாள் சிம்மதேவி. மகிழ் நாட்டுக்கு கொஞ்சமும் பஞ்சமில்லாமல் அங்கேயும் ஆண் அராஜகங்கள் அரங்கேறிக் கொண்டேதான் இருந்தன. மகிழ் நாட்டுக்கு எதிரியாயிருக்கும் பூபாளம் நாடு ஆண்களுக்கு மிகவும் கொடூரமானது. அங்கு ஆண்கள் குற்றவாளிகளை விட மோசமான நிலைமையில் இருந்தனர். பெண்கள் மட்டுமே அனைத்து அதிகாரத்தையும் வைத்திருந்தனர். மகிழ் நாட்டிலாவது ஒரு சில ஆண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அரசவையில் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் பூபால நாடு அதனினும் கொடியதாக இருந்தது. மகாராணி சிம்மதேவி நாட்டை ஆட்சி செய்தாலும் உண்மையான ஆபத்து அவளுடைய மகள் இளவரசி கோரா தான். அவளுக்கு ஆண்களை கடத்தி அவர்களை கிச்சு கிச்சு மூட்டி இன்பம் அடைவதென்பது அலாதி பிரியம். தற்போது அவள் முன்னால் நிற்பது வேறு யாரும் அல்ல, இளவரசன் சேனாதியே தான். அவன் கையில் சங்கிலிகள் கட்டி அழைத்து வரச் சொன்னாள். ஒரு பெரிய அறைக்குள் அவனை இழுத்து கொண்டு சென்றார்கள். அவன் பார்வையில் அச்சம், அடுத்த நொடி என்னாகும் என்று தெரியாத நிலை. அவனை காணும் போது அங்கு இருந்த பெண்கள் அனைவரும் ஆரவரித்தார்கள். இளவரசி கோரா அவர்களிடம் எல்லாம், இதோ பாருங்கள் மகிழ் நாட்டின் இளவரசன். அவளின் பார்வை மேலும் கூர்மையாக கொண்டே போனது. இவன் இனிமேல் என் பொழுதுபோக்கு என்று அவள் கூற, ஆனால் அவள் அருகில் நின்ற தோரா மட்டும் அமைதியாக இருந்தாள். அவள் கொடிய கோராவின் தோழி. ஆனால் இந்த விளையாட்டில் அவளுக்கு நாட்டம் இல்லை. தோராவின் இதயத்தில் ஒரு குழப்பம். அவள் இதுவரை எந்த ஆணை பற்றியும் சிந்திக்கவில்லை. ஆனால் சேனாதியை பார்த்தவுடன் அவளது உள்ளம் பதறியது. இவன் இன்னும் சிறியவன், எதற்காக இவனை எப்படி நடத்த வேண்டும் என சிந்தித்த தோராவுக்கும் கொடிய இளவரசி கோராவுக்கும் இளவரசனுக்கும் கூட ஒரே வயதுதான் இருக்கும். அவள் கோராவை பார்த்தாள். தன் தோழியிடம் தோழமையாகவே கூறி பார்த்தாள், இதை நாம் தவிர்த்து கொள்ள முடியுமா கோரா? ஆனால் கோரா கர்ஜித்தாள், நான் சொல்வதெல்லாம் நடக்க வேண்டும் என்று. இதை கேட்டு தோரா மெதுவாக தன் விரல்களை சுருட்டி கொண்டாள். அவள் உள்ளத்தில் முதன்முறையாக ஒரு தீர்மானம் பிறந்தது. அவளால் இளவரசனை மீட்க முடியுமா? தோரா அவனுக்கு உதவுவாளா? மகிழ் நாட்டில் உள்ள அரசி வீரம்மாள் இந்த உண்மையை எல்லாம் அறிந்தால் என்ன செய்வாள்? போர் மூலமா? பூபாலத்தின் அரண்மனையில் ஆண்கள் வழக்கம் போல அடக்குமுறைக்கு உட்பட்டனர். ஆனால் இளவரசன் சேனாதி மட்டும் விதிவிலக்கு. கோராவின் ஆண்கள் மீதுள்ள வெறியாட்டத்திற்காக, அவனை சிறப்பான கவனிப்புகளுக்காக, அதாவது அவனை அடக்கி ஒடுக்குவதற்கான வித்தியாசமான முறைகளுக்காக பத்திரமாக வைத்திருந்தாள் கொடிய கோரா.
சேனாதிக்கு பாவம். இது புதிய உலகம். மகிழ் நாட்டில் தாயின் பாதுகாப்பில் வளர்ந்தவனானால் இங்கே பெண்களின் அடக்குமுறையின் மைய புள்ளியாக அவன் பார்க்கும் ஒவ்வொரு முகமும் அவனை பயமுறுத்தியது. ஆனால் ஒரு முகம் அவனை கனிவாக பார்த்தது. அது தோரா. அவள் கோராவின் நெருங்கிய தோழியாக சிறுவயதிலிருந்தே இருப்பவள். ஆனால் இதுவரை அவள் எந்த பெரிய இளவரசர்களுக்காகவும் கூட கோராவிடம் பரிந்து பேசியது இல்லை. பெண்கள் அதிகாரம், ஆண்கள் அடங்கி போவது என்பதே அவள் வளர்ந்த இயற்கையான சூழலாக இருந்தது. ஆனால் இளவரசன் சேனாதியை பார்க்கும்போது ஏதோ மாற்றம் அவளுக்குள் தோன்றியிருந்தது. இந்த கதையின் மீதி என்னென்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பாகத்தில் இதன் முடிவை பார்க்கலாம். இந்த வீடியோவில் வர புது அனிமேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஆர் அஸ் யூஷுவல் இமேஜஸே நல்லா இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் கையோடு லைக் செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனெனில் கதை உருவாக்குவதும் கூறுவதும் அவ்வளவு எளிதல்ல என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். ஆங்காங்கே லைக் செய்பவர்களின் எண்ணங்களுக்கு நன்றி. ஆனால் அதற்கான காரணத்தையும் கமெண்ட் செய்தால் அதை நான் அடுத்தடுத்த கதை இயற்றலின் போது உங்களுக்காகவே கவனத்தில் வைத்துக்கொள்வேன். கதை பிடிக்காதவர்கள் அதற்கான காரணத்தை கமெண்டில் சொன்னால் என்னை நான் மேம்படுத்திக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கலாம். இதே மாதிரி வேற எந்த கரண்ட் சினாரியோஸ் அல்லது இஷ்யூ பற்றியும் கதையாக கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நல்ல கதையாக உருவாக்கி தருகிறேன். இந்த புதுமையான சேனலின் முதல் 100 நபர்களில் ஒருவராக சப்ஸ்கிரைப் செய்து சேருங்கள். தேங்க்யூ டு 20 சப்ஸ்கிரைபர்ஸ். நன்றி. இனிய கனவாகட்டும்.